பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். 2024 தமிழ் சினிமாவுக்கு எப்படி ஒரு வசந்த காலமாக இருந்துச்சா? எத்தனை படங்கள் வெளியாகின, எத்தனை படங்கள் வெற்றி பெற்றன? மக்கள்கிட்ட இன்னும் அந்த சினிமா வசீகரம், அந்த ஈர்ப்பெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குதா? சினிமா பார்க்குற பழக்கம் என்பது ஏறத்தாழ ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவைகளின் ஒன்றாக மாறிவிட்டது. எப்படி ஒருவன் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது, சோறு தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது, அதற்கான ஒரு உடை வசிப்பிடம் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்வதைப் போல ஒரு அத்தியாவசியமாகத்தான் இருக்கிறது. கொரோனா பேரிடர் காலங்களிலே, தொற்றுநோய் காலங்களிலே ஓடிடி தளம் விரிவடைந்ததை நம்ம பார்த்தோம். குறிப்பாக யூடியூப் போன்ற காணொலி காட்சிகளுக்கே கூட ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி உருவானது கூட எந்த காலகட்டத்திலேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான அந்த லாக்டவுன் காலகட்டங்களில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கூட உருவானது. அப்போ மனிதனால் தன்னுடைய அடிப்படை தேவைகள் தீருகிற வரைக்குமான உழைப்பை செலுத்தினதுக்கு பின்பு, அதாவது ஓய்வு எடுப்பதற்கு முன்பு அவனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுகிறது, அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவைப்படுகிறது. அதனால் பொழுதுபோக்கு இல்லாமல் மனிதர்களால் இருக்க முடியாது. ஒரு பாட்டு கேட்காமலோ, ஒரு படம் பார்க்காமலோ, ஒரு சுவராசியமான விஷயங்களை அறிந்து கொள்ளாமலோ மனிதனுக்கு ஒரு மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு தேவைப்படுகிறது. அந்த இடத்திலே தான் ஆன்மீகம் இருக்கிறது, யோகா இருக்கிறது, கடவுளே இருக்கிறார். ஏறத்தாழ மனிதனை புதுப்பித்துக் கொள்வதற்கு, அவனுக்கு ஒரு மனதை தேற்றுவதற்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது. நெடுங்காலமாக திரையரங்கம் தான் அந்த இடத்தை பிடித்து கொண்டது. ஏன்னா பொழுதுபோக்கிற்கு சினிமாவை விட்டால் வேறொரு வாய்ப்பு இல்லாத காலம் என்பது நீண்ட காலமாக இருந்தது. தொலைக்காட்சி வந்த பின்புதான் பெண்கள் கொஞ்சம் திரையரங்கத்திற்கு போவதிலே இருந்து திசை மாறி சீரியலுக்குள்ள கொஞ்சம் பேர் அப்படியே செட்டில் ஆனாங்க. இப்போ ஓடிடி தளம்னு ஒன்று உருவானதற்கு பின்பு ஒரு சிலருக்கு மட்டும்தான் உலகத்தினுடைய பெஸ்ட் கிளாசிக் படங்கள்லாம் பார்க்க முடியுங்கிற காலகட்டம் இருந்தது போய், பர்மா பஜாரில் போய் சிடி வாங்கி பார்த்தது, நேர்மையாக ஒரிஜினல் டிவிடி வாங்கினது, திருட்டுத்தனமாக பார்த்தது என்றெல்லாம் இருந்தது போய், இன்னைக்கு ஓடிடி தளத்தில் நீங்கள் ஒரு சந்தாதாரராக மாறிவிட்டால், சப்ஸ்கிரைப் செய்து விட்டால், உலகத்தின் ஆகச்சிறந்த அத்தனை படங்களையும் பார்க்க முடியும் என்கிற நிலைமை வருகிற போது, மனிதன் இன்றைக்கு இருக்கக்கூடிய அவசர காலத்தில், நெருக்கடி நேரத்தில் திரையரங்கத்திற்கு போய் ஒரு 4 மணி நேரம் முடங்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. சினிமா ஒரு 2.5 மணி நேரம், இன்டர்வல் மற்ற விஷயங்களுக்கு உள்ளே போகிறதுக்கான 1/2 மணி நேரம், போக்குவரத்து சார்ந்து அவனுக்கு அருகில் இருக்கிற திரையரங்கத்துக்கு போனால் கூட ஒரு 1/2 மணி நேரம், திரும்பி வருவதற்கான 1/2 மணி நேரம், 4 மணி நேரம் ஒரு மனிதன் முடங்குறான் ஒரு இடத்துலன்னா அவனுக்கு அந்த 4 மணி நேரத்துக்குள்ளே பசிக்கும். அப்போ அதை சேர்த்து ஒரு உணவகத்துக்கு போக வேண்டிய சூழல் என்றெல்லாம் கணக்கு பார்க்கிற போது, சினிமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும்பகுதி நேரத்தை, ஒரு நாளினுடைய 24 மணி நேரத்தில் ஒரு 4 மணி நேரத்தை அவனுக்கு எடுத்துக்கணும். அப்போ இவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம ஓடிடி தளத்தில் படம் பார்த்தோம்னா நாம் நினைத்தப்போ வர்ற ஃபோன் அட்டன் பண்ணிக்கலாம், சினிமா தேட்டரில் படத்தை நிறுத்தி வைக்க முடியாது, வெளியில் போயிட்டு வர முடியாது, அவசர வேலைனா கிளம்பி போயிடலாம், படம் பாதியிலே விட்டுட்டு தான் போகணும், சினிமா தேட்டரை விட்டு அவசர வேலைன்னு போனால். சில சௌகரியங்கள் ஓடிடி தளத்தில் அவனுக்கு இருக்குது. ஆனாலும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது ஓடிடி தளத்தில் கிடைக்காது. 1000 குதிரைகள் குளம்படி சத்தத்தோடு வருகிறது, போர் நடக்கிறது, வெடிக்கிறது, விமானம் வெடிக்கிறது, கப்பல் மூழ்கிறதுன்னு ஒரு காட்சியை ஒரு பிரம்மாண்ட ஸ்க்ரீனில் பார்ப்பதற்கான திருப்தியை ஒரு ஆடியன்ஸுக்கு எந்த ஓடிடி தளமும், எந்த தொலைக்காட்சியும், எந்த கம்ப்யூட்டரும் அல்லது மொபைல் ஃபோனையும் பார்க்க முடியாது. அப்போ சினிமா அவனுக்கு தேவையாக இருக்கிறது. திரையரங்கத்தில் போய் தான் படம் பார்க்கணுங்கிற நிலைமை இல்லாமல் அது வேறு வேறு இடங்களில் பார்ப்பதற்கான வசதி இன்றைக்கு நமக்கு வந்துடுச்சு. அப்போ திரையரங்கத்துக்கு எப்போ தான் படம் பார்க்குறது அப்படின்னு பார்க்குற போது, பெரிய நட்சத்திரங்கள் படம் வருகிற போது, பிரம்மாண்டமான பாகுபலி மாதிரி படங்கள் வருகிற போது என்று மட்டும்தான் திரையரங்கம் பெரிய கூட்டம் வருது. நார்மல் டைமில் சினிமா தேட்டருக்குள்ளே போனீங்கன்னா 500 சீட் இருக்கிற தேட்டரில் 5 பேரோ 15 பேரோ படம் பார்க்குற ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. அப்போ சினிமா தேட்டருக்கு ஆடியன்ஸை கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது சிறு படங்களுக்கு சவாலாக மாறிவிட்டது. அப்போ சினிமா தேட்டருக்கு நீ ஆள் வருவானா மாட்டானாங்கிற பஞ்சாயத்து அதிகமாகி பல திரையரங்கங்களை மூட வேண்டிய சூழல். அதற்கு நேர் விரோதமாக என்ன நடக்குதுன்னா, கார்ப்பரேட்டு குரூப் பெரிய பெரிய மல்டி காம்ப்ளெக்ஸ் திரையரங்கங்களை உருவாக்குறாங்க. நீங்கள் ஒரு விமான நிலையத்துக்கு போனீங்கன்னா, ஒரு விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய உணவகத்தினுடைய செலவு என்னவோ அதே செலவை திரையரங்க கேன்டீனில் வாங்குறாங்க. ஒரு பாப்கார்னை நீங்கள் 400 ரூபாய்க்கு வாங்கணும், 399 ரூபாங்கிறான். ஒரு காஃபி சாப்பிடணும்னா 150 ரூபா அப்படிங்கிறான். இந்த மாதிரி இருக்கும்போது மிடில் கிளாஸ் என்னன்னா பதட்டம் அடைகிறான். உள்ளே போகும்போது அவனால் போய் ஒரு குடும்பத்தோடு போய் படம் பார்த்தான்னா, சினிமா டிக்கெட்டு ஒரு 200 ரூபாய்க்கிட்ட வந்துடுச்சு. 4 பேர் சேர்ந்து படம் பார்த்தாங்க, பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா 2000 ரூபா காலி ஆயிடுது. மிடில் கிளாஸுக்கு ஒரு 2000 ரூபாங்கிறது ஒரு வார காலத்துக்கான அவனுடைய அன்றாட தேவைக்கான உணவு செலவுக்கு அவன் 2000 ரூபா கொடுத்தா குடும்பம் நடத்தக்கூடிய பெண்கள் உண்டு, அது போதும் நினைக்கிறவங்கலாம் உண்டு. அப்போ இது ஒரு பெரிய தேவை, அதாவது ஆடம்பரமாகி விட்டது. சினிமா முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் முன்னாடிலாம் 80களின் காலகட்டங்கள்லாம் அல்லது 90களின் காலகட்டங்கள்லாம் ஒரு படத்தை நான் 16 முறை பார்த்தேன், நான் ரஜினி படத்தை 8 வாட்டி பார்த்தேன் அப்படி சொன்ன பெருமிதமாக சொன்னவன்லாம் இருக்கான்.
ஏன்னா அன்னைக்கு டிக்கெட் ₹2 ₹2000 ₹1,000 அந்த ரேஞ்சு தான். எனக்கு நினைவு தெரிந்த எங்கள் ஊர் பகுதிகளில் மானாமதுரை பகுதிகளில் திரையரங்கத்தில் ரொம்ப நாள் ₹10 டிக்கெட் இருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா அது ஒரு எளிதானதாக இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி எளிதானதாக இல்லை. தேட்டரையும் ஃபுல் பண்ண முடியல. ரொம்ப காஸ்ட்லியாக மாறின பின்னாடி சினிமா பார்ப்பதுங்கிறது எளிய மக்கள்கிட்ட. நீங்கள் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஷாக்காரன், விவசாயி, தொழிலாளி இந்த மாதிரி படமாக நடித்தார், படம் ஓட்டி. அப்போ என்னன்னா லோ கிளாஸ் படம் பார்த்தான். கூலி வேலை பார்க்குறவன் கடுமையான உழைப்பை செலுத்திட்டு செகண்ட் ஷோ படம் பார்க்கறதுக்கு எம்ஜிஆர் படம் பார்க்க வந்தான். இப்போ அடித்தட்டு மக்களினுடைய பொழுதுபோக்காக இருந்த சினிமா இப்போ வந்து இந்த கர்நாடக சங்கீதம் பாடுற இடத்துல வந்து சபாக்களுக்கு போகிறவங்க வந்து எல்லாரும் போக மாட்டான்ல. ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும் தானே, அப்பர் மிடில் கிளாஸ், கொஞ்சம் ஹை கிளாஸ்னு போகிறான். அது மாதிரி சினிமா திரையரங்கம் என்ன ஆயிடுச்சுன்னா சபாக்களை போல மாறிடுச்சு. சாமானிய மக்களுக்கும் சினிமா திரையரங்கத்துக்குமான தொடர்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அறுபட்டு வருகிறது. அப்போ என்ன செய்கிறான்னா, ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவன், அரசு ஊழியராக இருக்கிறவன், பெரிய சம்பளங்கள் ₹1,00,000 மேலே சம்பளம் வாங்குறவனுக்கு தான் சினிமா பார்க்குற இந்த செலவை தாக்கு பிடிக்க முடியும் என்கிற நிலைமை வந்ததற்கு பின்பு சாமானியர்கள் திரையரங்கம் போவதுங்கிறது இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. அவன் வந்து டிவியில் வரட்டும் பார்த்துக்கலாம், சேட்டலைட்டில் வரட்டும், இல்லாட்டினா ஓடிடியில் வரட்டும், அதில் யூடியூப்பில் வந்து படங்கள் இலவசமாக கிடைக்குது. நீங்கள் மதுரை மாதிரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாள் டவுன் ஹால் ரோடு வழியாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படி நடந்து போகிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா மாலை இதோட ஒரு மேலதாளத்தோடு அடிச்சிட்ருக்காங்க. என்னன்னு பார்த்தா திரும்பி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்பு வசந்த மாளிகை படம் ரீரிலீஸ் ஆகலாம். அதை வரவேற்க சிவாஜி ரசிகர்கள்னு 60 வயது கடந்தவர்களில் ஒரு 50-60 பேர் சாக்லேட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் பாதி பேர் சுகர் பேஷண்ட், அது வேறு விஷயம். இன்னும் சிவாஜி கணேசன் வந்து உயிரோடு இருக்கிறது மாதிரியும் புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆனது மாதிரியும் செகண்ட் ரிலீஸை கொண்டாடக்கூடிய ரசிகர்கள்லாம் பல ஊரில் இருந்திருக்காங்க. அது மாதிரி அந்த மதுரை மாதிரி பாரம்பரியமான ஊர்களெல்லாம் வந்து இந்த மாதிரி ரசிகர்களே இருக்காங்க. இந்த இடம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி திரையரங்கங்கள்லாம் மதுரையிலேயே வந்து ஏறத்தாழ 80% இடிக்கப்பட்டு விட்டது. பல திரையரங்கங்கள் இப்போ இல்லை. செகண்ட் ரிலீஸ் படங்களுக்கான திரையரங்கம் ஏறத்தாழ இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ரிப்பீட் ஆடியன்ஸும் இல்லை, திரும்ப பழைய படங்கள் பார்ப்பதற்கான ஆடியன்ஸும் இல்லை. சினிமா வந்து ஒன்ஸ் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும், ஞாயிற்றுக்கிழமை படம் வந்து தேட்டர் விட்டு வெளில போயிடுது, சனிக்கிழமையே சக்ஸஸ் மீட் நடத்துகிறாங்க. எப்படி நிலமை வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு படம் 1 வருஷம் ஓடிச்சுங்க, அந்த படம், இந்த படம் வந்து 250 நாள் வெள்ளி விழா படங்க என்று பெருமிதம் பேசின காலம் போய் ஒரு படத்துக்கு மொத்தமே ஆயுள் 3 நாள் தான். 3 நாளுக்குள்ளே அந்த படத்துக்கு சக்ஸஸ் மீட்டை வேற நடத்துகிறான். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, பழைய காலத்துக்கு பேனா இப்போ நிறையா ஸ்க்ரீனில் போடுறாங்க ஒரே டைமில். ஒரே ஒரு படத்தை சிவாஜி படம் வருது அல்லது ரஜினிகாந்த் படம் வருது, கமலஹாசன் படம் வருது அப்படின்னா குறிப்பிட்ட திரையரங்கத்தில் மட்டும்தான் பார்க்க முடியுங்கிற நிலைமை இருந்தது போய் இப்போ ஒரு 50 திரையரங்கம் இருக்குது ஒரு மாநகரத்துலனா 50 ஸ்க்ரீன்லையுமே அந்த ஹீரோவோட படம் வரும், விஜயோட படம் வரும், அஜித்தோட படம் வரும். இப்போ விடாமுயற்சி வருதுன்னா ஒரே நேரத்தில் வந்து 800 ஸ்க்ரீனில் வரும், 1000 ஸ்க்ரீனில் வரும் என்கிற ஒரு நிலைமை வந்து மாறி இருக்கிறது. அப்புறம் சர்வதேச வியாபாரமாக சினிமா ஒரு பக்கம் மாறி இருக்கிறது. ஆனால் சாமானியர்களை விட்டு சினிமாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்தெடுத்துட்டார்கள்ங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. இந்த அளவுக்கு படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிருக்குது சார். 2024 வெளிவந்த படங்களில் வெற்றி இழந்த படங்கள் அப்படின்னா எத்தனை சதவீதம் இருக்கும்? அது கடந்த ஆண்டு வெளிவந்த படங்களில் 96% படங்கள் தோல்வி என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறதா இருக்குது. ஏன்னா ஒரு திரைப்படத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு பாதிக்கு பாதி கூட கிடையாது, 80% கூட கிடையாது. அப்போ இதில் பெரும்பகுதி தோற்று போன படம் எது அப்படின்னு பார்க்குற போது லோ பட்ஜெட் படங்கள் வந்து பார்ப்பதற்கு ஆளே வரலை. பெரிய நடிகர்கள் இல்லாத படங்களுக்கு ஆட்களே வரலை. ரொம்ப விதிவிலக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபமாக வெற்றி பெற்ற படங்களில் லப்பர் பந்துங்கிற படம் வந்து வெற்றி பெற்றுச்சு. ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க படங்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஆண்டு வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா 2025 மதகதா ராஜாங்கிற படம் மட்டும், அது பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். சந்தானம் காமெடியாக இன்றைக்கி வந்து சிரித்து கேட்க பக்கன்னு சிரிக்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் பேர் போய் பாட்டு வந்திருக்கான். அப்போ நகைச்சுவை படங்கள், அப்போ மக்களோட தேவை வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து மக்களுக்கு தேவையாக இருக்குது. அப்போ ரொம்ப ஓவர் ஹீரோயிசமான படங்கள், ரொம்ப வன்முறையான படங்கள், ஆக்ஷன் படங்கிற பேரில் திரையில் ரத்தம் தெரிக்கிற படங்கள், இதெல்லாம் மக்களுக்கு பெரிய அவர்ஷனம் உருவாக்கி இருக்கு. ஒரு படத்தில் வந்து ஏறத்தாழ சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப கொடூரமான சண்டை காட்சிகள், ரத்தம் தெரிக்கிற காட்சிகளை திரும்ப திரும்ப எடுக்கிறாங்க ஆக்ஷன் காட்சிங்கிற பேரில். அப்போ மக்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான படங்கள் வருகிற போது கொண்டாடுறாங்க. அது ரப்பர் பந்தாக இருக்கலாம், மதகத ராஜாவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பெரிய இயக்குநர்களின் படங்கள்னு சொல்லப்பட்ட படங்கள்லாம் இந்தியன் 2 தோல்வி, வணங்கான் போன்ற படங்கள்லாம் பெரிய வரவேற்பை பெறலை. இந்த பின்னடைவுகளாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்குற போது மக்கள் விரும்புகிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய இயக்குநர்கள் வந்து ஒரு பக்கம் குறைந்து கொண்டிருக்கிறார்கள் கூட சொல்லலாம். மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய திரைப்படங்கள் உருவாக்கப்படலை அப்படின்றது ஒரு விஷயம்.
திரையரங்கு செலவுகள் ஒரு பக்கம், இதை எல்லாமே சேர்ந்து தான் சினிமா பார்க்கக்கூடிய ஆட்களின் எண்ணிக்கையை சுருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறது. இல்லை, சினிமா பார்ப்பவர்களுக்கு வந்து அதிகமான பொருட்சுமையை ஏற்படுத்தாமல் கொஞ்சம் எளிமையான முறையில் அவர்கள் படம் பார்ப்பதற்கான ஒரு வசதி ஒன்று இருக்கணும். முன்னாடிலாம் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி பார்க்குறவங்களுக்குன்னு ஒரு டிக்கெட் உண்டு, அதெல்லாம் இப்போ கிடையாது. நீங்கள் எங்கே உட்காந்தினாலும் ஒரே டிக்கெட் தான் பார்ப்பேன். அப்போ முன்னாடிலாம் பால்கனி, கொஞ்சம் வசதியானவனா நீ போய் பால்கனியில் பாரு அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் முன்னாடி இருந்தது. இப்போ அப்படி ஒரு சூழலே கிடையாது. இப்போ நீங்கள் வசதி படைச்ச ஆளாக இருக்கீங்க, நீங்கள் போய் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்லாம். ஒரு சாப்பாடு வந்து 3000 5000 இருந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் சாப்பிட்லாம். அதுக்கு போகிற வழியிலே ஒருத்தன் தள்ளு வண்டியில் சோறு வித்துட்டு இருப்பான்ல, அவன் 50 ரூபாய்க்கோ 70 ரூபாய்க்கோ சாப்பாடு போடுவான்ல. நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பிட்லாம். இப்போ பசி தீர்ப்பதற்கு பல வகையான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான், ஒருத்தன் ரோட்டு கடையில் சாப்பிட்றான், தட்டு கடையில், ஒருத்தன் வந்து ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறான்ங்கிற பல பிரிவுகள் இருக்குல்ல. சினிமாவுக்கு அது இருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லாமே ஸ்டார் ஹோட்டலாக மாறிடுச்சுன்னா எப்படி சாமானியர்கள் போய் சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து மால் தேட்டர் ஆயிடுச்சு. எல்லாருமே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய தேட்டராக மாறிடுச்சு. எல்லா திரையரங்கத்துலேயுமே வந்து ஏறத்தாழ வந்து தேட்டருடைய அந்த டிக்கெட் விலை வந்து ஒரே மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. இது மாற்றப்பட்டால் ஒருவேளை வந்து திரையரங்கத்துக்கு மீண்டும் ரசிகர்கள் வரலாம்னு நினைக்கிறேன். நன்றி சார்.